பச்சை குத்திக்கின உன்னோட பேர வழியில குச்சேண்டி 10,000 வீர கடல மேல மதக்கற நீ ஆகாயத்துல பறக்கிற. நம்ம யாருக்கிட்டையும் இசை முறையா கலத்துக்கல. இது எங்களுடைய மண். வேசார்பாட்டுல பிறந்தனால அந்த மண்ணுடைய பவர். ஏ தாதா மாரே ஏ தௌலத் மாரே ஏ அன்ப கோட்டோ ஏ அண்ணா மாரே ஏ மக்கானால கீரந்தே சந்தேக கேசு நம்ம சனங்க எல்லாருமே சார் எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம் சார். யாரா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் எளியவனா இருந்தாலும் ஊனமுற்றவனா இருந்தாலும் கண்ணுக்கு வந்து காதுங்க எல்லாரும் சந்தோஷமா ஆச்சுன்னு அவ்வளவுதான். கேட்ட பாரு மாலே ஒரு பவாந்த கால அம்பேசா அச்சி காலே. ஏதோ இங்கிலீஷ் பாட்டு ஏதோ பாடிருந்தீங்க இன்ஸ்டால ஒரு பாட்டு வச்சு இங்கிலீஷ் பாட்டு. பாப் மார்லி பிறந்த நாளைக்கு ஸ்பாட்ல வந்து பண்ணாது. பாப் மார்லி என்பவர் ஜமேக்கா நாட்டின் பிரதிநிதி. நீங்க பாடலாம் எழுதுவீங்களா? நான் ஸ்பாட்ல பாடுவேன். நான் அவ்வளவுதானா இந்த ஸ்பாட்ல இந்த மூடுக்கு ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க. வச்சுக்கின்னு போவேன் தேவா போச்சா இல்ல பார்த்துதான் பயப்பட நீ பாச்சா இல்ல. நல்லபடி பாட சொல்லி வல்ல தரப்பா தானடா நம்ம அட்டி தேவா போட்டுக்கிறார் சந்திரமுகி ஜிப்பாதா. வெல்கம் டு அட்டி ரிபப்ளிக். நான் தேவா பாஸ்கர். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம எல்லாரும் சந்திச்சு. இந்த முறை ஒரு ஸ்பெஷல் கெஸ்டோட தான் வந்திருக்கோம். இந்த கெஸ்ட்டை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லணும் அப்படின்னா, கானா ஃபீல்ட்ல ஒரு முக்கியமான ஆர்டிஸ்ட் அல்லது தவிர்க்க முடியாத ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம். ரொம்ப காலமா இல்லை பல முக்கியமான பாடல்களை பாடியிருக்காரு. அண்ட் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இவருடைய வாய்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதை நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் எல்லாருக்குமே அது போய் கனெக்ட் ஆகலையோலாம் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அதுவும் நடந்துருச்சு. அவருடைய ஒரு பாடல் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம்ல ஃபுல்லா அவருடைய பாடல் தான் எல்லாருமே ரீல்ஸ் பண்ணிருக்காங்க. ஐ திங்க் ஒரு பொண்ணுங்க பண்ண ரீல்ஸ் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அந்த பாடல். யூடியூப்ல மட்டுமே 20 மில்லியன் வியூஸ் மேல அந்த பாடல் போயிருக்கு. ஸோ வி ஹேவ் நன் அதர் தேன் குணா அவர்கள். வணக்கம் குணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். டோலக்ல நம்ம கூட செந்தமிழன் இருக்காரு. வணக்கம். ஓகே, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ரொம்ப வருஷமா நீங்க கானா ஃபீல்ட்ல இருக்கீங்க. நிறைய பாடல்கள் பாடிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு பாட்டை வந்து பயங்கர வைரல் ஆகி எல்லாருமே ரீல்ஸ் பண்ணி நீ கூட பண்ணிருந்தீங்க, ரீல்ஸ் பண்ணிருக்காங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? நான் முதல்ல வந்து நம்ம கானா ரோகேஷ்க்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம நண்பரால் தான் நம்மளுக்கு அந்த வாய்ப்பே கிடைச்சிது. நம்ம நண்பர் தான் வேணா இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு, நல்ல பாட்டு நல்லா பாடு அப்படின்னு சொல்லி நம்ம நண்பர் தான் ரோகேஷ் தான் கூட்டின்னு போனது. ரோகேஷ் கூட்டின்னு போய் டிப்பு நம்ம தாம்சன் சார் தான் நம்மளுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாரு. அவர் பாட வச்சாரு. குணா வாய்ஸ் சூப்பரா இருக்குன்ட்டு மாட்டிட்டு ஆயிடுச்சு. இது சினிமாக்குனே எழுதின பாடலா இல்ல ஆல்ரெடி? ஆமா, கண்டிப்பா ரோகேஷ் வந்து சினிமாக்கு எழுதுற பாட்டு தான். ஓகே, நம்ம இன்டர்வியூல இதுக்கு உள்ள டீப் டைவ் பண்றதுக்கு முன்னாடி அந்த பாடலை பாடினீங்க அப்படின்னா அருமையா இருக்கும். ஆனா இதுல வந்து டோலக் காணா, இதுல உங்க வாய்ஸ் மட்டும் பாடுங்க. அடுத்தது நம்ம ஃபுல்லா டோலக் சொல்ல போறோம். பச்சை குத்திக்கின உன்னோட பேர வழியில குச்சேண்டி 10,000 வீர உன்னோட இருக்கணும் உலகத்தை மறக்கணும் என்னோட குழந்தவோ வயிற்றுல பிறக்கணும்னா கடல மேல மதக்கற நீ ஆகாயத்துல பறக்கிற. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ சூப்பர்ண்ணா. உங்களுடைய ஜேர்னி ஆரம்பிக்கிறது முன்னாடி எப்படி பாடலுக்குள்ள வந்தீங்க? எந்த ஏரியால இருந்து வரீங்க? எப்படி கானா பாடல்கள்? வேசார்பாட்டில் தான் பிறந்தது வளர்ந்தது. சின்ன வயசுல இருந்தே கானா பாடுற ஆர்வம். ஏன்னா எங்க வீட்டுல தான் இப்ப நிறைய இருக்கும்ல, கேரம் இருக்கும், ஃபுட்பால், அங்க வந்து பாக்ஸிங் இருக்கும். இவ்வளவு நிறைய விஷயம் இருக்கும்போது உங்களுக்கு கானா மேல எப்படி இன்ட்ரெஸ்ட்? நம்ம தாத்தா இருக்காரு, எங்க அப்பாவுடைய அப்பா. அவர் வந்து நாடகம் எல்லாம் போடுவாரு. ஹரிச்சந்திர நாடகம் போடுவாரு, அப்புறமேட்டு நம்ம கட்டபொம்மன் நாடகம் போடுவாரு, அப்புறம் நிறைய நாடகம் போடுவார். அம்பேத்கர் நாடகம், பெரியார் எல்லா நாடகம் போடுவார். அந்த வழியா வந்தா இசை எங்களுக்கு. அந்த வழியா வந்ததுதான் இசை. எங்க அப்பாவுடைய குடும்பத்துடைய வழியில வந்ததுதான் இசை. அதை நம்ம எல்லா மீடியிலையும் சொல்லல, இந்த நம்ம மீடியால சொல்றோம். ஓகே ஓகே. உங்களுக்கு அந்த டைம்ல கேட்ட பாடல் அப்படின்றது அப்ப பழனி அப்பா பாட்டு, உலகநாதன் பாட்டு, ஏதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்? நித்யா புண்ணியர் பாட்டு. ஓகே ஓகே ஓகே. உலகநாதன் பாட்டுன்னா இந்த பாட்டுலாம் பிடிக்கும். ஏ டமுக்கு போட்டு குமுக்கு தரோம் கம்மாய் கண்ணா கேளு அம்மாலே மஜா பண்ண மாலே சோக்குன்னா சோக்குதா என்ன தொட்டா அடிக்க சாக்குதா சோக்குன்னா சோக்குதா என்ன தொட்டா அடிக்க சாக்குதா. சென்னையிலே பல சென்னமன் பாபா ஜாரு கொஞ்சம் ஏமாந்தா போயிடாரு முடி ஜாரு முண்டு தட்டில குதிரை ஓட்டம் கால கடிக்கு
கில்லாடி இந்த தண்ணில குதிரை ஓட்டுற தாளக்கடி கில்லாடி நான் காண பயணி உலகநாத பாட்டை கேட்டு வந்தேன் முன்னாடி அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் எப்படி அடுத்த கட்டமாக என்னெல்லாம் பண்ணீங்க? அங்கதான் லோகண்ண தான் வந்து சொன்னாங்க, உனக்கு நான் அழகான வாய்ஸ் இருக்கு, நீ ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. நம்ம பாடினோம். அப்போ நிறைய பாடம். அதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சீங்க இந்த பாட்டு பாட ஆரம்பிக்கிறது? சின்ன வயசுல இருந்தே சங்கி மங்கி பாடும்போது வந்து எனக்கு 18 ஒரு 16 வயசு இருக்க மாம்சு. 17 பாட வந்தீங்க. ஸ்ட்ரைட்டா எப்படி சினிமாக்கு வந்தீங்க? அப்ப நானு, ரோகேஷ், லோகண்ண, மாமா, நாங்க எல்லாமே உட்காந்து டியூன் போட்ட டியூன் தான் சங்கி மங்கி. ஏ சங்கி மங்கி சங்கி மங்கியா நாங்க எப்போதுமே ஐக்கியலோங்கியா, ஏ காசு பணம் வந்து போவண்டா கடையில ஒப்பனமோ நாரி போனண்டா, ஏ ட்ரிங்குள் 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 லிட்டில் ஸ்டாரே இன்னைக்கு 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 சத்தா இன்னைக்கு பேரு கட்டிங் 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 ஓட்டு நாட்டுக்குன்னு பேச்சு தொன்னைக்கு ஏமன ஏண்டா கூப்பிட்டுக்குன்னு. இதுக்கு பிராக்டிஸ், இதுக்கு ஏதாவது நம்ம யாருக்கிட்டையும் இசை முறையா கலத்துக்கல. அது அது ஏசாப்பாவோ கொடுத்தது நம்மளுக்கு. தானா வந்து அது இது எங்களுடைய மண் விவசாயப்பட்டில பிறந்தனால அந்த மண்ணுடைய பவர் வேற எதுவும் சொல்ல முடியாது. எல்லா வீட்டுல இருக்கலாம் மியூசிஷியன் தான். எங்க பெரியப்பா வந்து பயங்கரமா இது வாசிப்பாரு, வயலின் வாசிப்பாரு. அதனால நம்ம தாத்தா நாடக நடிகர், அதனால அந்த அந்த ஒரு இது. மற்ற வேலைகள் இதெல்லாம் ஏதாவது பண்ணிட்டு இருப்பீங்களா, இல்ல ஃபுல் டைம் சிங்கிங் மட்டும் தானா உங்களுக்கு? குளிக்கும் போதும், ஃபிகர் எயிட்னு போகும்போதும், குழந்தைய தூக்கி வச்சுக்கும் போது, குழந்தை தூங்குறதுக்கும் எல்லாத்துக்குமே இசை தான். பாட்டு பாடினே இருப்பேன். பாத்ரூம் போகும்போது பாடினே இருப்பேன், பாத்ரூம் போயினே பாடினே இருப்பேன். அதான் நம்ம கூடயே பிறந்தது அது. உங்களுக்கு வந்து கானால இன்ஸ்பிரேஷன் இவர்களுடைய பாடல் தான் வந்து என்ன உருவாக்குனது, இவங்களுடைய பாடல் தான் நான் அடிக்கடி கேட்டுட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் யார் உங்களுடைய இன்ஸ்பிரேஷனா இருந்தா? நம்மளுடைய இன்ஃபுளுன்ஸ் வந்து கானா பயணி தான். கானா பயணி, அந்தோனி, உலகநாதன், ரவி, நித்யா, புண்ணியர், இவங்க தான் எங்களுக்கான இசை சார். இது எல்லாருக்கும் அவங்களுக்கு யூனிக்கான ஒரு பேர் இருக்குல்ல, அது மாதிரி கானான்றது எங்களுடைய இசை, நம்ம மண்ணுடைய இசை. அதாவது அதனால மண்ணோட இசைனா நான் அந்த லைஃப் ஸ்டைலை கேட்கறேன். எப்பெல்லாம் நீங்க வந்து கானா கேட்டுட்டு இருப்பீங்க, எப்படி அந்த வைப் வந்து எப்படி இருக்கும்? அது வந்து என்னன்னா, அந்த காலத்துல நீங்க கானானா கானா கானானா ஹிந்தி வார்த்தை, கானா கானானா சாப்பாடு, கானா ஓசை என்னன்னா அந்த காலத்துல முஸ்லிம்ஸ் வந்து இந்த இது பண்ணுவாங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்க மாமா, அது பேரு தொழுவாங்கல்ல, தொழுதுட்ட பிறகு பாங் சொல்லுவாங்கல்ல, பாங் சொல்லிட்டு இறைவனை தொழுவாங்கல்ல. அப்போ அத அந்த காலத்துல வந்து வாசிச்சுட்டு பாடினதுதான் கானா. இறைவன் மேல பாட்டா பாடினதுதான் கானா. கானா ஓசே, பாட்டு பாடு, கானானா பாட்டு. அதை வந்து அது மூலியமா மாறிதான் வந்ததுனாலதான் இந்த கானாவா நிக்குது, வேற எதுவுமே. இப்போ நான் நிறைய இந்த கானா ஆர்டிஸ்ட் எல்லாம் பேசும்பொழுது எல்லாருமே ஆரம்பிச்சது வந்து இரங்கல் வீட்டுலதான் அப்படின்றத சொல்லுவாங்க. இல்ல இரங்கல் வீட்டுல தான் பிறந்தது, கானா பிறந்ததே அங்கதான் அப்படின்னு தான். அது எப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த இரங்கல் வீட்டுல அந்த பாடல்கள் கேட்கறது? அது நாங்க இப்ப மெயின் ஸ்ட்ரீம்ல கேட்கற அந்த பாடல் மாதிரி இருக்குமா, எப்படி இருக்கும் அது இரங்கல் வீட்டுல? ஏதாவது ஒரு பாட்டு கூட பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அது வந்து எப்படி இருக்குன்னா, ஆண்டவனோ நாள் குறிச்சி சொல்லிட்ட தெரியல, பள்ளத்துல ஊர்வலமா போகணும் வீதியில, காசு பணம் சொத்து சொகம் கூட வருவதில்ல, மூச்சு நின்னா சேரும் இடம் அரடி மண்ணுக்குள்ள, ஆண்டவனோ நாள் குறிச்சி சொல்லிட்ட தெரியல, பள்ளத்துல ஊர்வலமா போகணும் வீதியில. இதுல வந்து யார் நிக்கிறான்னா கானா பாலா தான் நிக்கிறேன். ஓகே, சரி, நம்ம பிள்ளைங்க வந்து ஒரு இரங்கல் வீட்டுக்கு போகுது, அங்க வந்து ரவுடிசம் பாட்டு, அங்க வந்து கச்சா மூச்சான்னு பாடக்கூடாதுன்றதுனால நம்ம ஆறுதோட்டில் கமல்நாதன் ஒருத்தர் இருக்காரு. அவரு சாதாரண ஒரு மீன் பாடி கறி எடுத்துட்டு போய் கொடுப்பாரு. அவருக்கு பயங்கரமான மூளை, பயங்கரமா எழுதுவார் பாட்டை. அப்ப பாலா என்ன பண்றாரு, அவரை தேர்ந்தெடுத்து எடுத்து நீ இரங்கல் பாட்டு ஃபுல்லா எழுது, நான் பாடுறேன், அந்த பாட்டை உலகம் முழுவதும் நம்ம கொடுப்போம், அது அவங்க குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலா இருக்கும்ட்டு கானா பாலா என்ன பண்றாரு, நம்ம வளர்ந்துட்டோம், நம்முடைய பிள்ளைகள் வரணும்ட்டு கானா பாலா என்ன பண்றாரு, இந்த இரங்கல் பாட்டுங்களை நீங்க பாடுங்கடான்னு சொல்லிட்டு எங்களுக்கு பாடிட்டோம். அதை ஒரு அது என்ன சொல்லுவாங்க, அந்த எடுத்து எல்லாத்தையும் கொடுத்து இந்த பாட்டை இது பாடு, இது இந்த ஸ்கேலு, இது வந்து சொல்லி கொடுத்தது அப்படின்றதெல்லாம் கானா பாலா இரங்கல் பாட்டு. ஓகே, ஒரு இரங்கல் வீட்டுல போயிட்டு நம்ம இரங்கல் பாருன்னா அது கானா பாலா தான். நீங்க இந்த லேர்ன் பண்றது வந்து எப்படி இருக்கும்னு கேக்குறேன். இப்போ பாட்டு கிளாஸ் போறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்லி கொடுப்பாங்க இப்படி பாடணும், இப்படி சொல்லணும், இப்படி இவ்வளவு தூரம் ஜாஸ்தியா பாடணும், கம்மியே பண்ணணும். இல்ல அது போனதே இல்லையா, போனா சொல்லலாம். நமக்கு இவங்கள மாதிரி முன்னோர்கள் பாட்டு நீங்க பாடுறதை கேட்டு காதுல கேட்போம், பார்ப்போம்,
நம்ம பாடுவோம். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் உங்களுக்கு, அல்லது ஃபர்ஸ்ட் இரங்கல் இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? எந்த டைம்ல இதெல்லாம் ஆரம்பிச்சீங்க பாடுறதுக்கு? ஒரு சின்ன வயசுல இருந்தே போவோம். யாருனா இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நாங்க பாடுவோம். அவங்க காசு தருவாங்களா, எங்களுக்கு அது தருவாங்களா தெரியாது. எங்களுக்கு தெரியாது அது அந்த வயசுல தெரியாது. உட்காந்து போய் பாடுவோம். ஆனா எல்லாம் கிடைக்கும். அங்க உட்காந்து பாடணும்னா அவங்களை அழ வச்சவொன்னு எல்லாமே கிடைக்கும். இப்ப பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு திருமண காரியத்துக்கு சென்று உணவை உபசரிப்பதை விட ஒரு துக்க காரியத்துக்கு சென்று துக்கத்தை விசுவாசிக்கிறவனே பாக்கியவான்னு போட்டு நம்ம நாங்க பாக்கியவான் தானே. ஒரு திருமண காரியத்துக்கு போயிட்டு குலாப் ஜாமுக்குதா கறிக்குதான்னு சாப்பிட்றத விட ஒரு இறந்தவங்க வீட்டுக்கு போயிட்டு துக்கத்தை விசாரிப்பா பாக்கியவான் தானே. அதான் நாங்க விரும்புறோம். அவ்வளவுதான், வேற எதுவுமே. நீங்க உங்களுக்கு இப்போ சினிமாலாம் பாட ஆரம்பிச்சிட்டீங்க, ஷோஸ் பண்றீங்க, உங்களுக்கான ஒரு முகம் அப்படின்றது எல்லாருக்கும் அறியப்பட்ட ஒரு முகம் ஆயிட்டீங்க. இப்போ உங்களுக்கு இரங்கல் வீட்டுல போய் பாடுறது அப்படின்றதெல்லாம் நான் தாவர வரைக்கும் நாங்க பாடுவேன். அது எவ்வளவு பெரிய கார்ல வரணும், இல்ல நடந்து வரணும், பைக்ல வரணும், இல்ல யாருன்னா போய் ஒரு சாவர வரைக்கும் இறங்க வீட்டுல பாடுவேன். அது பணக்காரோ ஏழையோ இல்லை, யாரா இருந்தாலும் பாடுவேன். அதுக்கப்புறம் இப்போ எனக்கு நீங்க எப்படி அறிமுகம் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணது, எனக்கு கானா பத்திலாம் பெருசா தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது கேஸ்டர்ஸ் கலெக்டிவ் ஸ்டேஜ். அதுலதான் ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஆரம்பிச்சதே நீங்க தான். நீங்களும் பாலச்சந்திரன் தான் ஃபாலோ ஆரம்பிச்சீங்கன்னு நினைக்கிறேன். அப்பதான் பார்த்தேன், ரொம்ப பயங்கர இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அந்த வாய்ப்புலாம் எப்படி இருந்துச்சு? எப்படி கேஸ்டர்ஸ் கலெக்டிவ்? ரொம்ப நல்லா, ரொம்ப சந்தோஷம் சார். பாவம் ஒரு மனிதன், ஒரு ரஞ்சித்ன்ற ரஞ்சித் அவரை பாராட்டணும். நம்ம அழிந்து போகின்ற கலைகளை எடுத்துட்டு இன்னைக்கு மார்கழி மக்களை சேர்ந்து நடத்துறாரு. அவருக்கு ஒரு ரூபாய் பிரயோஜனம் இல்லை இதனால. அவர் படம் பண்ணிட்டு அவர் பணம் சம்பாரிச்சுன்னு போயினேங்களாம். என்ன கஷ்டப்பட்டோம், இன்னைக்கு நல்லா இருக்கிறோம். என்ன இப்போ முதல்ல கஷ்டப்படும் போது என்ன பண்ணுவான்? இப்போ ரொம்ப கஷ்டப்படுறோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? கஷ்டப்பட்டு நம்ம முன்னேறிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம செட்டில் ஆயிடுவோம், வேற எந்த ப்ராப்ளம் வந்தாலும். ஆனா நம்முடைய மக்கள் நல்லா இருக்கணும், நம்முடைய மக்களும் இல்லாத எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ரஞ்சித். ஒரு மனுஷன் எவன் பண்ணுவான்? தன்னுடைய பணத்தை போட்டு ஒரு பேண்ட் ஆரம்பிச்சு நம்மளுக்கு கோட்டு போட்டு நம்மளுக்கு பாட்டெல்லாம் பாட வச்சு இவ்வளவு பெரிய ஆளாகி நம்ம சந்தோஷம் தானே பாட்டு. நீங்க அதுல பாடின அந்த பாட்டு என்னோட ஃபேவரட். சென்னையை போல ஒரே பாடிருந்தீங்க அந்த பாடல். சென்னையை போல ஊரே இல்ல, அதை எடுத்து சொல்ல ஆளா இல்ல, நீயோ நானோ வர இல்ல, வா சென்னையை நம்பி ஆடா உள்ள அச்சா மச்சான் இருக்குனே, வாடா மச்சான் இருக்குனே, மச்சான் இருக்குனே, மச்சான் இருக்குனே, முகையாண்டா இருக்குனே, கிளம்பே. நீங்க பாடலாம் எழுதுவீங்களா? நான் ஸ்பாட்ல பாடுவேன். அவ்வளவுதானா? இந்த ஸ்பாட்ல இந்த மூடுக்கு ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க. செல்லுக்குத்தான் போடணும்னா கேட்டு பாரு பேனலே, இது அட்டி ரிபப்ளிக் சேனலே, பாருங்கப்பா அட்டி அட சேனலே. மச்சான் பேசல கிளம்பு அங்க முட்டை குழம்பு, பேசல கிளம்பு அங்க முட்டை குழம்பு, மச்சான் சாப்பிட்டு பார்த்த ருசியை கேளு, அங்க இருந்தது மிளகா தூள், முட்டை குழம்ப சாப்பிட்டு வீட்டுக்கிட்டா திரும்பிக்கோ, அரி பாட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ்ல முட்டைய போட்டுக்கோ, வீட்டுல கேட்டனாக்கா சுத்தி போட்டுன்னு காட்டிக்கோ. எத்தனை பேர் இம்ப்ரெஸ் பண்ணிருக்கீங்க? இல்ல சார், இது வரைக்கும் பொண்ணுங்கெல்லாம் பார்த்து யூடியூப்ல நிறைய பேர் பண்ணி போறாங்க. அதான் பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? சந்தோஷமா இருக்குது. வர ஸ்பான்டேனியஸா பாடுறீங்களா? இப்படிலாம் பண்ணா நிறைய பேர் அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களா? பண்ணி எல்லாம் நிறைய பேர் இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா? அந்த மாதிரி யாரை இம்ப்ரெஸ் பண்ணீங்க நீங்க? சார் எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் சார். யாரா இருந்தாலும், ஏழையா இருந்தாலும், எளியவனா இருந்தாலும், ஊனமுற்றவனா இருந்தாலும், கண்ணு தெரியாத காதுக்கு எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும். அவள்தான் என்னுடைய லைஃப். எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும், ஜாலியா இருக்கணும், ஜாலியா இருக்கணும். அவள்தான் யாருமே யார் மனசும் கஷ்டப்படுத்தக்கூடாது. ஜாலி. ஆமா, யார் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, யாரையும் துக்கப்படுத்தக்கூடாது. அவன் போய் மூஞ்சி பாரு, அவன் எப்படி இருக்கிறான் பாரு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. உன்னால முடியும், வாடா வாடா சலா சாடுவா, உன்னால எல்லாம் முடிவா. அதான் அன்பு. யாரையும் நம்ம கேலி பண்ணக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது, யாரும் எதுவுமே. நம்மளும் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசிடுவோம், போன்ல கலாய்க்கலாம், எதிரில் கலாய்க்கலாம், நீ இப்படிடா அப்படிடான்னு எதிரில் பேசிடலாம், பின்னாடி பேசக்கூடாது. கலாய்க்கலாம் கூடாது அப்படின்னீங்க. போட்டிக்கானலாம் அவங்க பார்த்துருக்கேன், பயங்கரமா செம்ம கலாயா போயிட்டு. அதெல்லாம் எப்படி சார்? அது எனக்கு தினேஷ் மட்டும் தான் சார், நம்ம நண்பர் தினேஷ் மட்டும் தான். அவர் மட்டும் எல்லாம் அன்பா ஏத்துப்பாரு. மற்றவனுக்கு பயப்படுவானு எங்க 2 பேர்கிட்ட பாருறதுக்கு. நாங்க 2 பேரும் ஒரு கோளாறுல பிட்டு பேரி. உங்களுக்கு அவர் தான் பெட்டா? ஆமா, நம்ம நண்பர் தினேஷ் தான். அங்க வேற என்ன பாடம் பாடுனீங்க? சென்னையை போல ஊரே இல்லாம. நாங்க பிளாட்பாரம் எங்க நிலைமை எப்ப மாறும், நாங்க பிளாட்பாரம் எங்க நிலைமை எப்ப
மாறும். நாங்க வாழ்கிறங்க ஓலை போட்ட கொட்டால, உங்களுக்கு சொந்தனத்தா சொல்லி கத்தா பட்டால. அந்த ரேஷன் கார்டு இல்ல, ஓட்டு ஐடி இல்ல, பேங்க் புக்கு சொத்து சொகம் எதுவுமே இல்ல. ஏன்னா நாங்க ஓட்டு வரதாங்க வரோம். நாங்க பிளான் மாறோம், எங்க நிலைமை எப்ப மாறும். வடச்சென்னை பத்தி நீங்க பாடின ஒரு பாட்டு, அதை வந்து ஸ்பாட்டிஃபைல பார்த்தேன். அந்த பாட்டு வட சென்னை அடையாளம் காணா நிகழ்ச்சி கேட்டாலே ஜனங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இறந்தவரின் பெயரை சொல்லி இரங்கல் நடக்கும், கடவுளுக்கு வாழ்த்து சொல்லி காணா தொடக்கம். சூப்பர்ண்ணா. இது எது சம்பந்தமா பாடுனீங்க? இது எதுனால? வந்து நம்ம அந்த காலத்துல வந்து லைட் இருக்காது, மைக் இருக்காது. அப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வெத்திப்பட்டி இந்த அண்ணா கூட வச்சுதான் பாடுவாங்க. டோலக்லாம் கூட ஆமா, வடச்சென்னை அடையாளம் கானா நிகழ்ச்சி அப்படின்னு. வடச்சென்னையுடைய அடையாளமே கானா நிகழ்ச்சி தானே. மைக்கே இல்லாம லைட்டே இல்லாம கானா நடந்த காலத்துல பாடகர் எல்லாம் பாட வருவாங்க அண்ணே கூட தாளத்துல. மைக்கே இல்லாம லைட்டே இல்லாம கானா நடந்த காலத்துல பாடகர் எல்லாம் பாட வருவாங்க கூட தாளத்துல. வீட்டே பேசாம காசு வாங்காம பாடகர் எல்லாம் வருவாங்க. ரேட்டே பேசாம காசு வாங்காம பாடகர் எல்லாம் வருவாங்க. கருப்பு காப்பிய காசி வச்சிட்டு அன்பா ஊத்தி தருவாங்க. சோஷியலா உங்களுக்கு பார்த்து இந்த பாட்டு நல்லா இருக்கு, இது என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போராடடா வாழேந்திரா பாட்டு வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப போராடடா ஒரு வாழேந்தடா அந்த பாட்டு மாதிரி உங்களுக்கு காலரத்தா தூக்கி விட்டு திமிரு காட்டுறா, வாழ ஒட்ட நடுக்கனால அடங்க மாட்டறா. சரின்னு எங்களை பிரிக்கிறா, ஆனா தேவைப்பட்டா கட்டி பிடிக்கிறா. உனக்கு எனக்கு ஓடும் இந்த ரத்தம் சிவப்பு தாண்டா, ஏயாக பிறந்தாலும் கவலை இல்ல போடா. மோட்டு பூச்சி போல போட்டு எங்களை நசுக்கிறா, ஆனா ஓட்டு போட மட்டும் தாண்டா எங்களை வச்சுக்கிறா. ஓட்டு பூச்சி போல போட்டு எங்களை நசுக்கிறா, ஆனா ஓட்டு போட மட்டும் தாண்டா எங்களை வச்சுக்கிறா. சரின்னு எங்களை பிரிக்கிறா, ஆனா தேவைப்பட்டா கட்டி பிடிக்கிறா. கலரத்தா தூக்கி விட்டு திமிரு காட்டுறா, அவன் வாழ ஒட்ட நறுக்கனால அடங்க மாட்டுறா. அவங்க இன்ஸ்டா ப்ரொஃபைல் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன். அதுல வந்து டிஃப்ரெண்டா ஒண்ணு இருந்துச்சு. அது என்னன்னா பாப் மார்லி சாங். பாப் மார்லி பத்தி, பாப் மார்லி உங்களுக்கு பிடிக்குமா? ஆமா, பாப் மார்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்பேத்கர் மாதிரி அந்த நாட்டுல அடிமையாக கடந்த கருப்பர் இன மக்களை பாடல் மூலியமாக ஃப்ரீடம் கொடுத்து பாப் மார்லி. பாப் மார்லியை வந்து இவனுக்கு வந்து நம்ம ஊர்ல இவனை கெஞ்சாடிப்பாரு. அவர் பெரிய போராளிங்க. அவரு ரெகான்னு ஒருடைய இசை டான். அவருடைய இசையால தன்னுடைய மக்களை மீட்டவர். சீப்னஸை மாற்ற முடியுமா? நம்ம ஒரு பாட்டு பண்ணா இங்க முதலமைச்சர் மாறிடுவாரா, பிரதமர் மாறிடுவாரா? ஆனா அவங்க பாட்டால தன்னுடைய பிரதமரையே மாத்துறவங்க அவங்க. மக்களுக்காக பாடினவர் என்றவர். ஆமா, அதனாலதான் பாடின கருப்பரின மக்களுக்கு உரிமையத்தான் கேட்டு பாப் மார்லி பாடுனாரு ராப்புலத்தான் பாட்டு. கானா பாட்ட கெடுக்காதடா கண்ட டியூனை போட்டு, கானா பாட்ட கெடுக்காதடா கண்ட டியூனை போட்டு. அதனால தான் மூடிட்டாரு மெட்டா கடை சேட்டு. எரும மாடு உங்க பாடு, ஒரு ரேப் சாங்க வீட்டுக்கு எத்தனை போடு. உங்களுக்கு பிடிச்ச ராப் சாங் ஏதாவது இருக்கானா? அது வந்து சிங்குல கேட்டு பாரு பாப்பாலே, ஒரு வந்ததாலே அம்மை சாட்சி காலி. ஆடலாம சொல்லட்டோனி ராஜா கோலி, நகோலி அச்சனாக்கா கெல்லகாலி. டே டே ஜோப்புடா நீ குரூப்ல டூப்புடா,
நான் மஜா மேல மஜா மாசு நான் என்ன பார்த்தா நீ என் வைப்பட்டே நான் சிங்கில கேட்ட பாரு மாலே ஒரு பவாந்த கால அம்பேசா அச்சு காலே மாந்தா சொல்ல பைய சைட்ல மாட்டினேன் கூட 2 ஆடு சுத்தம் தலைய ஆட்டினேன். ஏதோ இங்கிலீஷ் பாட்டு ஏதோ பாடிருந்தீங்களா இன்ஸ்டால ஒரு பாட்டு வச்சு இங்கிலீஷ் பாட்டு? பாப் மார்லி பிறந்த நாளைக்கு ஸ்பாட்ல வருதுப்பா. நான் அது அது இங்கிலீஷ் பாட்டு இல்லையா? பாட்டு இருக்குன்னு நினைச்சிட்டேன். ஸ்பாட்ல வருது பாடும். அப்படியா? அது இங்கிலீஷ்லனா நீங்க கண்டுபிடிக்க முடியாது. நான் தான் கண்டுபிடிக்கல. பாப் மார்லி பாட்டு தான் நினைச்சேன் நான். அது வந்து பாப் மார்லி என்பவர் ஜமேக்கா நாட்டின் பிரதிநிதி. அதுல 1900 என்ன அப்படின்னு வரும். சினிமா பாடலாம் உங்களுக்கு கேட்டிருக்கேன். அதுல சுல்தான் பாட்டு வந்து பயங்கர சூப்பரா இருக்கும். நம்மளது மட்டும் ராக்கெட் மாதிரி இருக்கும் அந்த பாடலாம். ஏ தாந்தா மாரே ஏ தௌலத் மாரே ஏ அன்ப கோட்டோ ஏ அண்ண மாரே ஏ மக்கனாலுக்கு இறந்தது சந்தேக கேசு நம்ம சனங்க எல்லாருமே காமெடி பீசு. மாய கட்டி வைத்த கட்டி செக்காத காசு துண்ணும் போது விக்கிச்சு நான் எல்லாம் குள்ளச்சே வா சுல்தா வா சுல்தா வா சுல்தா வா சுல்தா வா வா தரவா தரவா முசுர தரவா சண்டையில கியாத சண்டையில குமாரு சண்டையில கியாத சண்டையில குமாரு சண்டையில கியாத சண்டையில குமாரு. ஊரில் ரொம்ப பேரு பூஞ்சா ஊத்து பாரு ஊரா விட்டு இருப்போம் முரட்டு பிசையெல்லாம் உருட்டு கட்டையால பரட்டி பட்டி எடுப்போம். பப்பரமிட்டாய் பாட்டு அந்த பாட்டு அது வந்து நம்ம பிரேம்ஜி. ஆமா நம்ம லோகண்ணன் தான் வாய்ப்பு கொடுத்தது. அதுவும் ஓகே பிரேம்ஜி சார் தான். இது 10 நிமிஷத்துல பாடின பாட்டு. அது லோகண்ணன் தான் டியூன் போட்டது ரிலீக்லாம் எழுதுனாங்க. பிரேம்ஜி சார் வந்து ஒன்னே ரிதம்லாம் செட் பண்ணி கல்ல மிட்டாய் கலரு தேன் மிட்டாய் உதடு பக்கத்துல வந்ததுமே வந்துடுச்சு பவரு ரெட்ட வெள்ள தோசை உமலதாச கிளிய போல கொஞ்சி கொஞ்சி வந்து பேச பாடி டைட்டானிக்கு ஹீரோனி அழகுல குலப் ஜாமு ஹீரானி. இன்ஸ்பிரேஷன் வந்து கொடுக்குறேன். அதுக்கு வந்து நீங்க பாடணும். ஓகேவா? எந்த பாட்டு வேணா பாடலாம். அது உங்களோட இஷ்யூ. ஸோ ஒரு நாள்ல ஏன்னா என்னென்ன வெரைட்டியா அவங்க கிட்ட இருந்து வாங்குறதுக்காக தான் இந்த செக்மெண்ட். ஒரு நாள்ல வந்து நீங்க நிறைய இடத்துக்கு போறீங்க, எல்லா இடத்துலயும் பாடுறீங்க. அப்ப என்னென்ன பாட்டு பாடுவீங்க? எல்லாமே ஒரு உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க பாடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு உங்களை கூப்பிடுறாங்க. நீங்க கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, அந்த கல்யாணத்துல போய் பாடணும். அங்க வருது வருது சேராட்டம் வருது இரு மக்கள் அஞ்ச பத்த தருது நாங்க செடுக்கிட்ட டீவுல தான் போட்டோம் நாங்க ஏறு மக்களை ஏமாத்தவே மாட்டோம். ஐயோ வருது வருது ஐயோ வருது வருது ஐயோ வருது வருது சேராட்டம் வருது அதில் ஏறு மக்கள் 5 10 தருது நாங்க செடுக்கிட்ட டீவுல தான் போட்டோம் நாங்க ஏழை மக்களை ஏமாத்தவே மாட்டோம். ஓகேண்ணா, இப்ப போயிட்டீங்க கல்யாண வீட்டுல போய் உங்களை வந்து பாட சொல்றாங்க. இப்ப போய் ஒரு பாட்டு பாடுறீங்க. இப்ப என்ன பாட்டு? மச்சான் உன் லைஃப நீ என்ஜாய் பண்ணுடா நைட்டுல பழம்பால நல்லா துண்ணுடா மச்சான் லைஃப நீ என்ஜாய் பண்ணுடா அங்க பழம்பால நல்லா துண்ணுடா. ஃபர்ஸ்ட் முடிச்சு போயிடுச்சு பச்சை லைஃப், ரெண்டாவது முடிச்சு போயிடுச்சு லாங் லைஃப். ஃபர்ஸ்ட் முடிச்சு போயிடுச்சு உன் லைஃப், ரெண்டாவது முடிச்சு போயிடுச்சு ஜாலி லைஃப், மூணாவது முடிச்சு அது பொண்டாட்டி தாண்டா நீ மதிக்கலன்னா பறக்காங்க தோசை கரண்டி தாண்டா.
பாடிட்டே இருக்கீங்க. அப்புறம் அங்க இருந்து ஒருத்தர் வந்து பிரச்சனை பண்ணாரு குடிச்சிட்டு, ஏய் வேற பாட்டு பாடு அப்படின்னு. அவரை டம்மி பண்ணது ஒரு பாட்டு பாடணும். என்ன பாட்டு? சாப்பிட்டு போடா பிரியாணி நீ சோறு, வேற பாட்டு வேணா சந்தோஷிக்க பாரு. சரி, ஓகே, இது முடிஞ்சிருச்சு. அந்த ஈவென்ட் முடிச்சிட்டீங்க. அடுத்து திரும்ப வீட்டுக்கு போறீங்க. இப்ப வீட்டுக்கு போய் லஞ்ச் சாப்பிட்டு திரும்ப இன்னொரு பாட்டுக்கு போறீங்க. இப்ப வீட்டுக்கு போற டைம்ல என்ன பாடிட்டு இருப்பீங்க? ஜாலி மை என்ஜாய் மை லைஃப், இனிமே அம்மாக்கு அத்தது பார்த்துக்கனோ வைஃபு. ஜாலி மை என்ஜாய் மை லைஃப், அம்மாக்கு அத்தது பார்த்துக்கனோ வைஃபு. ஃப்ரெண்டு கூட தர விட மாட்டா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நானா முடிஞ்சதுமே கமெண்ட் கூகுள் பேல போட சொல்லுவா, அதுதான் ரெண்டாவது கண்டிஷன். உண்மைதானே? ஓகே, இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டீங்க. அடுத்து இன்னொரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு கூப்பிடுறாங்க. இது வந்து ஒரு காது குத்து ஃபங்க்ஷன். காது குத்து என்ன போடுவீங்க? போடு எப்பா இலையில சோறு, நீதாயப்பா ரொம்பவோ உனக்கு ஒரு பேரு, ஒரு உள்ள நீதான் கெத்து, நடுத்திரியாம காது குத்து. உன்னை போல பேரு வருமா, போட்டியே எப்பா பிரிஞ்சு குருமா, காது குத்து பங்கன் நடத்தின நீயோ தருமா. மஞ்சள் நீராட்டு விழா கூப்பிடுறீங்க. அங்க என்ன பாடுவீங்க? சந்தனத்தை பூசுங்கப்பா நிலாவுக்கு, என் பொண்ணு அட ஏஜாட்டன் பண்ணிட்ட கல்லாவுக்கு. சந்தனத்தை பூசுங்கப்பா நிலாவுக்கு, இந்த வயசுக்கு வந்த அழகு அட கல்லாவுக்கு. ஐட்டிய நீயோ பெரிய மனுஷியா, ஐட்டிய நீயோ பெரிய மனுஷியா, சின்ன வயசுல உன்னை அடிச்சிருக்க அப்பாவனி இன்னைக்கு மன்னிச்சியா. அது மாதிரி. சரி, எல்லாம் முடிஞ்சிட்டீங்க. நீங்க நாளே முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு போறீங்க. ஒரு இரங்கலுக்கு கூப்பிடுறாங்க. இப்போ இரங்கல் பாட்டு ஒண்ணு பாடு. தூங்கணுண்டா நல்லா தூங்கணுண்டா, இந்த மாதிரி வேலை வாங்குற சேனல் கிட்ட பேமெண்ட் வாங்கணுண்டா, தூங்கணுண்டா நல்லா தூங்கணுண்டா, இந்த மாதிரி வேலை வாங்குற சேனல் கையில பேமெண்ட் வாங்கணுண்டா, தூங்கணுண்டா நல்லா தூங்கணுண்டா. அந்த பாட்டு மிரனுக்காக அந்த பாட்டு மாட்டுன மட்டன் உங்களுக்காக. உங்க பேர் என்ன? தேவா. தேவா ஜிப்பா தேவாக்காக இந்த பாட்டுல. ஆமா, மாட்டுன மட்டனு சிக்கனாக்கா சிக்கனு ஆயிடுச்சுனா டேப்பு வை டக்குன்னு, அதரண்டா பதரண்டா சண்டை வந்தா செதரண்டா, எல்போ சாட்டு வச்சா அடி ஒண்ணுக்கு ஒதரண்டா, வச்சுக்கிட்டு போவ தேவா போச்சா இல்ல, பார்த்துதான் பயப்பட நீ பாச்சா இல்ல. நல்லபடி பாட சொல்லி வல்ல தரப்பா தானடா, நம்ம அட்டி தேவா போட்டுக்கிறார் சந்திரமுகி ஜிப்பாதா. சொல்லி தர மாட்டார் அட்டி தேவா தப்பா, போட்டு வந்துட்டார் வாடகை எடுத்த ஏவிஎம் ஜிப்பா. ரொம்ப நன்றிண்ணா. இவ்வளவு தூரம் வந்து இந்த மழை காலத்துல இங்க இந்த ஸ்டுடியோக்கு வந்து உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக இவ்வளவு பாடல்கள், நான் நிறைய பாட்டு கேட்டாலும் எல்லா பாட்டுக்கும் பொறுமையா பாடி உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம்.